31st தானே சார்? சாரி மேடம், அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எப்படி அழிஞ்சதுன்னே தெரியல. அந்த வீடியோ மட்டும் எப்படி சார் காணாம போகும்? அது எப்படி எரஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல மேடம். தேங்க்யூ சார். ஓகே மேடம். என்ன அபி, வீடியோ கிடைச்சிருச்சா? இல்ல அத்தை, நான் இங்க வரதுக்கு முன்னாடி யாரோ அந்த வீடியோவை கரெக்ட் பண்ணிருக்காங்க. என்ன அபி சொல்ற? யார் அத பண்ணிருப்பா? யாரு பண்ணிருப்பா? எல்லாம் அந்த ஸ்ரீஜா தான். அவதான் ஆள் வச்சு இதெல்லாம் பண்ணிருப்பா. ஸ்ரீஜாவா? அவளுக்கு எப்படி நாம பேசினது தெரிஞ்சிருக்கும்? நாம பேசினது எப்படியோ ஸ்ரீஜா ஒட்டு கேட்டு நான் ஹோட்டலுக்கு வரதுக்குள்ள ஃபுட்டேஜ் ஆள் வச்சு அழிச்சிருக்கா. என்ன அந்த ஸ்ரீஜா ரொம்பவே சீண்டிக்கிட்டு இருக்கா. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு நான் அவளுக்கு அப்புறமா காட்டுறேன். ஸ்ரீஜாவை அப்புறம் பாத்துக்கலாமா? அபி, ஃபுட்டேஜ் கிடைக்கலங்கிறது பெரிய ப்ராப்ளம் இல்ல. அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். அது படி பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். போலீஸையே ஒருத்தன் கொலை பண்ண பாத்திருக்கானா அவன் கண்டிப்பா ரெகுலரா தப்பு பண்ற அக்யூஸ்டா தான் இருப்பான். இந்த ரெகுலரா தப்பு பண்ற அக்யூஸ்டோட லிஸ்ட் எல்லாம் போலீஸ் கிட்ட இருக்கும். அவன் போட்டோவும் இருக்கும். நான் என் இன்ஃப்ளூவன்ஸை யூஸ் பண்ணி கமிஷனர் கிட்ட பேசி அக்யூஸ் லிஸ்ட வாங்குறேன். சஞ்சீவ் கொலைகாரனை நேர்ல பாத்திருக்கான்ல, சோ கொலைகாரன் யாருன்னு அவனுக்கு அடையாளம் தெரியும். நாம் அந்த லிஸ்ட சஞ்சீவ் கிட்ட காட்டலாம். அவன் கண்டிப்பா கொலைகாரனை அடையாளம் கண்டுபிடிச்சிருவான். சிங்க கத்தியால குத்துன கொலைகாரன் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நல்ல ஐடியா அத்தை, நான் உடனே வீட்டுக்கு வரேன். சரி, நீ வா. நீ வரதுக்குள்ள கமிஷனர் கிட்ட பேசி அந்த லிஸ்ட நான் வாங்கி வச்சிடுறேன். சரிங்க அத்தை. ஸ்ரீஜா, அந்த ரூபாய் ஃபுட்டேஜ் அழிச்சிட்டானா தெரியலையே. மா, அங்க இருக்கான் பாரு, சீக்கிரம் வா. டேய் மேடம், ஃபுட்டேஜ் அழிக்க சொன்னனே, அழிச்சிட்டியா? நீங்க ஒர்க்கு கொடுத்தது யார்கிட்ட? அழிக்காம விடுவனா? வா. இந்த வேலைய நீங்க தான் பாத்திருக்கணும்னு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஏண்டி ஃபுட்டேஜ் அழிச்ச? ஏய், அப்படி தாண்டி பண்ணுவேன். என்னையே அடிச்சு என்கிட்டே சவால் விட்டுட்டு போனல. நீ சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து எப்படி காப்பாத்தி அவனை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரேன்னு நானும் பாக்குறேன். சூரியனை யாராலையும் கையால மறைக்க முடியாது. நீ எனக்கு எதிரா என்ன பிளான் பண்ணாலும் நேர்மையும் சத்தியமும் என் பக்கம் இருக்கு. அது உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் சஞ்சீவ காப்பாத்தி ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருவேன். சஞ்சீவ் மட்டும் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரட்டும். அப்புறம் இருக்குடி உனக்கும் அம்மாவுக்கும் கச்சேரி. எவ்வளவு திமிரு இவளுக்கு. ஏறு ஓட்டுறவன் இழிச்ச வயனா இருந்தா மாடு மச்சான்னு சொல்லுமா. நம்ம கிட்ட எப்படி பேசிட்டு போறா பாத்தியா ஸ்ரீஜா? அவளுக்கு உடம்பு பூரா கொழுப்பேறி இருக்கு. அவளை விடுமா. தெருநாய் நம்மள பார்த்து கொலைக்குதுங்கிறதுக்காக நாம திருப்பி கொலைக்க முடியாது. வா, ரூமுக்கு போலாம். நீ அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டல? ஆமா மேடம். வா. நல்ல வேலை, நாம தப்பிச்சோம். ஃபுட்டேஜ் நீ அழிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காப்பி எடுத்துட்டு வான்னு சொன்னனே,
கொண்டு வந்தியா? ஓ கொண்டு வந்துட்டேன் மேடம். சரி. என்னடா போன்ல காட்டுற? எங்களுக்கு ஒரு காப்பி வேணும். இந்தாங்க மேடம் உங்க காப்பி. இந்த பென் டிரைவ்ல எல்லாமே இருக்கு. சரி, உன் மொபைல்ல இருக்க ஃபுட்டேஜ அழிச்சிடு. என்னது ஃபுட்டேஜா அழிக்கிறதா? அதுக்கு முன்னாடி நான் பார்த்த வேலைக்கு பைசா கொடுங்க. என்னடா நீ எப்ப பார்த்தாலும் பைசா பைசான்னு கேட்டுட்டு இருக்க? மா சும்மாரு. ஒரு 10,000 அவனுக்கு கொடுத்து விடு. என்னது 10,000? எனக்கு 20 lakhs வேணும். 20 லட்சம் ரூபாயா? எங்களை பார்த்தா உனக்கு இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? நீ பார்த்த வேலைக்கு உனக்கு அவ்வளவு அவன் தேவையா? மேடம், சஞ்சு தூக்கு தண்டனையில செத்து போனா அவனோட பங்கு, கோடிக்கணக்கான சொத்து எல்லாம் உங்களுக்கு தானே மேடம் வரும். அதுல ஒரு 20 லட்சம் எனக்கு கொடுக்க கூடாதா? நான் மேடம் இப்படி பண்றீங்க? உங்களுக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். எனக்காக நீங்க இது கூட செய்ய மாட்டீங்களா? டேய், இதெல்லாம் எப்படிடா உனக்கு தெரியும்? இன்னும் எனக்கு நிறைய தெரியும் மேடம். பணத்தை எடுங்க, இல்லாட்டி நான் அபி கட்சிக்கு மாறிடுவேன் மேடம். என் போன்ல இருக்க ஃபுட்டேஜ நான் அபி மேடம்கிட்ட கொடுத்துருவேன். சரிப்பா, பணம் தரும். ஆனா நீ கேட்ட பணம் இப்ப எங்க கிட்ட இல்ல. அது வந்த உடனே சொல்றேன், நீ வந்து வாங்கிக்கோ. இப்போ உன் போன்ல இருக்கிற ஃபுட்டேஜ டெலீட் பண்ணிட. ஏன் மேடம், நான் என்ன லூசா நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு? ஏய், நிஜமாவே எங்க கிட்ட பணம் இல்லடா. பொய் சொல்லாதீங்க மேடம். அபி மேடம்கிட்ட இருந்து திருடுன 20 லட்சம் ரூபாய் பணம் உங்க கபோர்ட்ல இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சீக்கிரம் பணத்தை எடுத்துட்டு வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு மேடம். இது எப்படி இவனுக்கு தெரியும்? ஏய், என்ன நீ என்ன எங்களை உழவு பார்த்துட்டு இருக்கியா? மா, அவன் கேக்குற படத்தை கொண்டு வந்து கொடு. ஏய் ஸ்ரீஜா, என்னடி சொல்லிட்டு இருக்க? நான் சொல்றேன்ல, போய் எடுத்துட்டு வந்து கொடு. இந்தா. அதுல 15 லட்சம் ரூபாய் இருக்கு, எடுத்துக்கோ. நான் மேடம், நீங்க 15 லட்சம் தான் இருக்குன்றீங்க. நான் உங்ககிட்ட 20 லட்சம் ரூபா தானே கேட்டேன். நீ பார்த்த வேலைக்கு அது போதும். சரி மேடம், மீதி 5 லட்சத்தை நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். சரிப்பா, அந்த ஃபுட்டேஜ் அழிச்சிட்டு போயிட. மேடம், ஃபுட்டேஜ் அழிச்சாச்சு, நல்லா பாத்துக்கோங்க. அப்ப நான் வரட்டுமா? எவ்வளவு திமிரு பாத்தியா ஸ்ரீஜா அந்த ரூம் பாய்க்கு? இவன் கிட்ட நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணுமா? வாமா அபி. அத்தை,
அக்யூஸ் டீடைல் இருக்க ஃபைல் தரேன்னு சொன்னீங்களே அது கொடுக்குறீங்களா? அபி அதை வாங்கறதுக்காக தான் கமிஷனர் ஆபீஸ்க்கு மேனேஜர் அனுப்பியிருக்கேன். இப்ப வந்துருவாரு, நீ வெயிட் பண்ணு. சரிங்க அத்தை. மேடம் கமன். மேடம் நீங்க கேட்ட அக்யூஸ் டீடைல்ஸ் ஃபைல் இந்தாங்க மேடம். அது அபி கிட்ட கொடுங்க. இந்தாங்க மேடம். அபி நீ உடனே ஜெயிலுக்கு போய் சஞ்சீவ் கிட்ட இந்த ஃபைலை காட்டி இதுல ஐபிஎஸ் ஆபீசரை கொன்ன கொலைகாரனோட போட்டோ இருக்கான்னு அவனை பார்த்து சொல்ல சொல்லு. சரிங்க அத்தை. சரி. அபி சஞ்சீவ், என்ன அபி அவசரமா பார்க்கணும்னு ஜெயிலர் கிட்ட சொன்னியா? என்ன விஷயம்? சஞ்சீவ் என்ன நடந்துச்சுன்னா என்ன சொல்ற அபி? ஃபுட்டேஜ் ஸ்ரீஜா நீ போறதுக்கு முன்னாடி அழிச்சிட்டாளா? இப்ப என்ன பண்றது? எப்படி அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது? கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும் சஞ்சீவ். எப்படி? கொலைகாரனை கண்டுபிடிக்க அத்தை ஒரு ஐடியா சொன்னாங்க. ஆ. அதுபடி பண்ணா கண்டிப்பா நாம அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஐடியா அபி? போலீஸே ஒருத்தன் கொண்டு இருக்கான்னா அவன் கண்டிப்பா அக்யூஸ்டா தான் இருப்பான். ஒரு முறையாவது போலீஸ் கிட்ட மாட்டிருப்பான். போலீஸ் கிட்ட மாட்டின அக்யூஸ்டோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டோவோட போலீஸ் ரெக்கார்ட்ல கண்டிப்பா இருக்கும். அந்த போலீஸ் ரெக்கார்டை நீ பார்த்தா உன்னால அந்த கொலைகாரன் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். சூப்பர் ஐடியா அபி. அத்தை என்கிட்ட அக்யூஸ் டீடைல்ஸ் இருக்க ஃபைல போலீஸ் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்திருக்காங்க. நீ இந்த ஃபைல்ல இருக்கிற அக்யூஸ்டோட போட்டோஸ நீ ஒவ்வொன்னா பார்த்தா சிங் சாரை கொன்ன அக்யூஸ்ட் யாருன்னு உன்னால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். முடியும் அபி. அந்த போட்டோ எல்லாம் காமி. இவன் இல்ல அபி. இவன் இல்ல அபி. இல்ல. அபி இவன் தான் அபி. இவன் தான் அந்த கொலைகாரன். நீ பாக்கும்போது கொலைகாரன் மாஸ்க் போட்டிருந்ததா சொன்னியே, உனக்கு நல்லா தெரியுமா சஞ்சீவ்? இவன் தான் அந்த கொலைகாரனா? ஐயோ எனக்கு தெரியும் அபி. நான் இப்ப தூக்கு தண்டனை கைதியா ஜெயில இருக்க காரணமா இருக்கிற முகத்தை நான் மறப்பேனா? இவன் தான் சிங் சார கத்தியால குத்த வந்தவன். போதும் சஞ்சீவ், இது போதும். இனி அந்த கொலைகாரனை எப்படியும் கண்டுபிடிச்சு உன்னை இந்த தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்திடலாம். நீ வெளியே வந்துருவ சஞ்சீவ். நான் அத்தை கிட்ட போய் இந்த போட்டோவை காட்டி இவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாக்குறேன். நான் வரேன் சஞ்சீவ். சரி அபி. நீ பாத்துக்கோ. நேரா போங்க. அண்ணா சொல்லுங்கம்மா. கை காட்டுறாங்கல்ல, அங்க நிப்பாட்டுங்க. சரிம்மா. சார் 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 என்னம்மா? சார் கரோல் பாக் போகுமா? இல்லம்மா, வண்டியில பேசஞ்சர் இருக்காங்க. அபி. தேவி அக்கா. ஹாய் குட்டி. அபி ஆண்டி. எங்க போறீங்க? பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரேன். வீட்டுக்கு போக டாக்ஸிக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன். ஒரு டாக்ஸியும் கிடைக்கல. சரி கார்ல இருங்க, நான் உங்களை வீட்ல டிராப் பண்றேன். தேங்க்ஸ் அபி. எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? நான் உங்களை விட்டுறேன், ஏறுங்க.
அபி ம்? அன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்தப்போ என் ஹஸ்பண்டால உங்களை பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. குழந்தை ஆபரேஷன் கட்டின பணத்தை உங்களுக்கு திருப்பி தரணும்னு சொன்னாரு. இப்ப அவர்கிட்ட பணம் இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சீக்கிரம் அந்த பணத்தை கொடுத்துருவாரு. ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும்ங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அபி. என் பொண்ணை காப்பாத்தினவங்களுக்கு எங்களால எந்த கஷ்டமும் வரக்கூடாது. எங்க வீட்டுக்காரர்கிட்ட சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணி தர சொல்றேன். உங்களால எப்போ முடியுமோ அப்ப கொடுங்க போதும். ஒரு நிமிஷம் இருங்க, எங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு ஃபோன் பண்ணி கேக்குறேன். ம். சொல்லு தேவி. ஏங்க நீங்க எங்க இருக்கீங்க? நம்ம வீட்ல தான் இருக்கேன். வீட்ல தான் இருக்கீங்களா? எங்கேயும் போயிடாதீங்க, வீட்லயே இருங்க. வீட்லயே இருக்கவா? என்ன விஷயம்? என்னம்மா? நம்ம குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்துனாங்களா அபி? ஆமா. நம்ம குழந்தைக்கு செக்அப் முடிச்சிட்டு வரும்போது அவங்கள ரோட்ல பார்த்தேன். அவங்க கூட தான் இப்ப டாக்ஸில வந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, நான் அபி கூட வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். எங்கேயும் போயிடாதீங்க, வீட்லயே இருங்க. அவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரிம்மா, நான் எங்கேயும் போல. நான் வீட்லயே இருக்கேன், நீங்க வாங்க. சரிங்க, நான் போனை வச்சிடுறேன். வீட்டுக்கு வாங்க அபி. நான் இன்னொரு நாள் வரேனே தேவி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அர்ஜென்ட்டா போகணும். 5 நிமிஷம் தான் ஆகும் அபி. எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு எங்க வீட்டுக்கார பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம். வாங்க வாங்க அபி. இவ சஞ்சுவோட ஒய்ஃப் ஆச்சே. இவ கண்ணுல மட்டும் பட்டோம், அவ்வளவுதான். வாங்க அபி, வாங்க வாங்க, உட்காருங்க. என்னங்க? உட்காருங்க அபி. ஆன்ட்டி கிட்ட விளையாண்டுக்கிட்டு. என்னங்க, எங்க இருக்கீங்க? எங்க போனாரு? என்னங்க, எங்க போயிட்டாரு? என்னங்க, எங்க இருக்கீங்க? என்னங்க, எங்க போயிட்டீங்க? ஐயோ, தேடுறாளே, இப்ப என்ன பண்றது? எங்கதான் போனார் இவரு? ஆளையே காணோம். என்னங்க, என்னாச்சு? வீட்ல தானே இருக்கேன்னு சொன்னாரு, எங்க போனாரு? இன்னும் வலி இருக்கா? அச்சோ, சரியா போயிடும். என்ன அதெல்லாம் உன்னோட டாய்ஸா? இதுக்கு மேலே எங்க இருந்தா மாட்டிப்போம், ஓடிடுவோம். நல்லா விளையாடுவியா? அபி, என் வீட்டுக்கார் வீட்ல இருக்கேன்னு சொன்னாரு. வந்து பார்த்தா ஆளே காணோம். வெளிய எங்க கடைக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? ஐயோ வேணாம் தேவி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே அத்தைய பார்த்து பேசணும். வந்ததுல இருந்து முக்கியமான வேலை இருக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி என்ன வேலை அபி? சொல்லுங்க அபி. வயிற்றுல இருந்து கத்தி எடுங்க சார். அதுக்கப்புறம்
2 நாள் கழிச்சு ஐபிஎஸ் ஆபீசரை அவர் ரூம்ல வச்சு இவர் கத்தியால குத்தி கொன்னுட்டார் சார். ஏய், அவருக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. உங்க வீட்டுக்காருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து ஜெயில இருக்காரா? இந்த சின்ன வயசுல இவ்ளோ கஷ்டமா உங்களுக்கு? பாவம் அபி நீ. சஞ்சீவை நான் தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தணும்னா அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசரை கொலை பண்ண அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். அந்த கொலைகாரனை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் அந்த கொலைகாரனை பாத்திருக்காரு. அவர் அந்த கொலைகாரனை எனக்கு அடையாளம் காட்டிட்டாரு.